ஆசிரியர்மார் பாடசாலைகளில் படித்து கொடுக்கறதுக்காக காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரை டைம் டேபிள் போட்டிருக்கு, அல்ல 7:30. சரியாக ஆசிரியர்மார் படித்து கொடுத்தால் பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போகணுமா? இப்போ ஒரு பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போகாமல் படித்து ஓஎல்ல படித்து ஸ்காலர்ஷிப் படித்து அந்த பிள்ளை மார்க்ஸ் எடுக்க இயலுமா? 8 பாடம் ஓஎல்ல ஏன் எடுக்கணும் என்றால் 8 கிளாஸுக்கு போகணும். ஆசிரியருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, இலவச கல்வி. நாட்டில் பேர் என்ன? இலவச கல்வி, இலவச மருத்துவம், இரண்டும் சுகாதாரத்துறை இலவசம், எடுகேஷன் இலவசம். படித்து கொடுக்குற ஆசிரியர்மார். ஆசிரியர் ஆரா? ஆசிரியர் என்றால் ஆறு? ஒழுக்கத்தை போதிப்பவர். அவருக்கு இன்னொரு பெயர் என்ன? ஊரின் அறிவாளிகள், புத்திஜீவிகள். என்ன செய்கிறார்கள்? சரியாக படித்து கொடுத்தால் அந்த பிள்ளை ஏன் ஈவினிங் கிளாஸ் போகணும்? டியூஷன் கிளாஸுக்கு போய் படிக்கிறத வச்சு தான் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதுறதுக்கு அரசாங்கம் பேப்பரை எடுக்குதா? கவர்மெண்ட் பேப்பர் எடுக்குதா? அல்லது கவர்மெண்ட் போட்ட சிலபஸை ஸ்கூலில் படித்து கொடுப்பாங்கங்கிறத வச்சு பேப்பர் எடுக்காங்களா? ஸ்கூலில் படித்து கொடுக்கல. ஒரு மாதம் ஒரு பாடத்துக்கு 1000 ரூபா டியூஷன் கிளாஸ். 8 பாடத்துக்கு எவ்வளவு? 8000. ஆம்பளை பிள்ளை புஷ்பாக்கிலையாவது போய்வான். பொம்பளை பிள்ளை 3-4 பேரை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அனுப்பணும். அவள் 8 கிளாஸுக்கு போகணும். ஆட்டோ காசு எவ்வளவு மாதம்? அதுக்கு ஒரு 6000 7000. பத்திரமா போய் பத்திரமா வரணும். யோசிச்சு பாருங்கள். ஒரு பிள்ளை படிப்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இலவச கல்வி எங்குது. ஆசிரியர்மார் சரியாக படிப்பிக்காதால, அதிபர்மார் அதை சரியாக மானிட்டர் பண்ணாதால, எடுகேஷன் ஆஃபீஸர்மார் அதற்கான நடவடிக்கை முறையில் எடுக்காதால 15000 ரூபா, 12000 ரூபா, 10000 ரூபா மாதம் ஒரு பிள்ளைக்கு செலவழி. ஒரு வீட்டில் 3 பிள்ளை இருந்தால் 30000 40000. எடுக்கிற சம்பளமே 50000 60000. அப்போ ஒரு அரச உத்தியோகத்தர் மாசம் முடிய கடன். இடியப்ப சிக்கலும்பார்கள். அரச ஊழியரும் ஊழல், ஆசிரியரும் ஊழல். அவற்றிருந்து படித்து வெளியாகிற பிள்ளைகளும் ஊழல். அவர் கிளாஸுக்கு வருவார், 45 நிமிஷம் பாடம் அல்ல 40 நிமிஷம் பாடம். வந்தாட்டே பிள்ளையால் எடுங்கடான்னு சொல்லி போட்டு ஃபோனை சுரண்டிக்கிருப்பார், கதைச்சிக்கிருப்பார். பார்த்துருக்கு 20 நிமிஷம் பேய்த்திரும், முடிச்சு 30 நிமிஷம் பேய்த்திரும். அதை பாருங்கவே போயாச்சு. நேர்மையாக நமது பிரதேசங்களில் தன்னுடைய பாட சிலபஸை தன் மாணவனுக்கு சரியாக படித்து கொடுத்து அதன் மூலமாக சம்பளம் எடுக்கிற ஹலாலான ஆசிரியர் யார் இருப்பார்கள்? இருக்கலாம். அப்போ அவரை சம்பாத்தியம் ஆகுமா? 6 மணித்தியாலம் படித்து கொடுக்க வேண்டியவர் 6 மணித்தியாலம் ஸ்கூலில் இருந்துக்கு 2 மணித்தியாலத்தை வேஸ்ட் ஆக்கினால் அந்த 2 மணித்தியாலமும் அவருக்கு வார சம்பளம் மாதம் 60000 என்று வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் படித்து கொடுக்கணும். 2 மணித்தியாலம் என்றால் 3 புரிஞ்ச ஒரு பங்கு படித்து கொடுக்கல. காய்ச்சிக்கு இருக்கிறது. பக்கத்தில் ஒரு பொம்பளை டீச்சர் இருந்தால் அவரோட கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கு இருக்கிறது. கலாமுல்லா ஸ்கூல் தானே. அப்போ அதனால் உறவுக்கார கடிப்பாங்க. வேற பெற்றெல்லாம் நடந்துக்கிறிக்கும். நான் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த காலத்தில் கண்டதை வைத்தே நான் இப்போ கதைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு. 2 மணித்தியாலம் ஒரு ஆசிரியர் படித்து கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மாதம் 60000 சம்பளம் என்றால் அதில் 20000 ரூபாய் சம்பளம் 3 ஒரு பங்கு தெளிவான கொள்ளை, ஊழல், ஹராம். ஹலாலான தொழிலை ஹராமா சம்பாதிக்கும். அன்புக்குரிய சகோதரர், யார மகன் படிக்காரோ ஒரு ஆபீசர்ஸ்மார் மற்ற தொழிலாளர் மகன்